ஹாய், திஸ் இஸ் கோமதி, சாரி ட்ரிப்பிஸ்ட். உங்களில் நிறைய பேருக்கு சாரி கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். பட் சாரி கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை சாரி ட்ரேப் பண்ண தெரியல அப்படின்றதுனாலே நிறைய பேர் சாரி கட்டுறது இல்லை. ஸோ டுடே ஐம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு ட்ரேப் அ சாரி. ஸோ பேசிக் டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த ட்ரேப் வில் பி வெரி ஈஸி. ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த சாரி. நான் இது வந்து பேசிக் டக் பண்ண போகிறேன். ஸோ பேசிக் டக் எப்பவுமே வந்து பல்ஜினஸாக இருக்கக்கூடாது, நம்மளோட கரெக்ட் ஹைட்ல இருக்கணும். ரொம்பவும் தூக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்றேன், டக்குன்னு பண்றேன். ஸோ நான் டக்குன்னு பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீட்டா இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ நான் இந்த சாரியை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டக்கு, இப்போ இது வந்து செகண்ட் டக்கு. ஸோ இப்போதான் நான் வந்து பேக்ல வந்து டக்கு இருப்பேன். ஸோ என்னோட பேசிக் டக் இங்க முடிச்சுட்டு நான் இதுதான் வந்து பல்லு பார்ட். ஸோ இந்த பல்லுவை நான் இப்படி ஒட்ட சுத்தி எடுத்து வந்து ஸோ இந்த பல்லு பார்த்து தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போறோம். ஸோ நான் இப்படிதான் எடுக்கிறேன். இது மேபி வெரி ஈஸி, நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாகா நம்ம எடுத்தோம்னா இதுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து செக்யூர் ஆயிடும். ஸோ நான் இந்த ப்ளீட்ஸ் இங்க எடுத்திருக்கேன், இதை நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அது அப்படியே வந்து லைன் ஆஃப் ஃப்ளோவா இருக்கும், நம்ம வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சாரி பெக்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். வீட்லயே கூட நீங்க நார்மலா இந்த மாதிரி சாரி பெக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வெயிட்டா இருக்கிற சாரீஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் நம்மளோட பல்லோட லென்த் வரைக்கும் நம்ம வந்து இது எடுக்கணும். வந்து செக் பண்ற மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பல்லு வந்து நம்ம கீழே விடுறோமோ அவங்க ஹைட்டா தெரிவாங்க. நம்ம ஷார்ட்டரா வச்சோம்னா அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா தெரிவாங்க. ஸோ ஆல்வேஸ் கீப் பல்லு கொஞ்சம் லென்த்தாவே விடலாம். ஸோ இது வந்து கரெக்டா இருக்கு. ஸோ நான் இங்க வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ளீட்ஸ் எல்லாம் கீழே வராம இருக்கிறதுக்கு ஒரு பின் போட்டு நான் செக்யூர் பண்ணுறேன். ஸோ இது ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இது வந்து இதோட பல்லு மட்டும் சேர்த்துக்கு நான் பின் போட்டிருக்கேன், வித்தவுட் பிளவுஸ். ஸோ பிளவுஸுக்கு இல்லாமல் நான் வந்து பின் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இதுவே இருக்கட்டும். இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். இதுவுமே அதே தான், அந்த ப்ளீட்ஸோட ஃப்ளோல நம்ம வந்து அப்படியே எடுத்துட்டு வர வேண்டியதான். ஸோ அதை எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ கரெக்டா பெல்லி பட்டனுக்கு கீழே பின் போட்டு நான் செக்யூர் பண்ணுவேன். லோவர் ப்ளீட்ஸ் எடுக்கும் போது ஆல்வேஸ் உங்களோட பிரின்சஸ் கட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ உங்களோட பிரின்சஸ் கட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ப்ளீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் ஆகாது. ஸோ நான் இந்த சாரிக்கு கொஞ்சம் ப்ராடர் ப்ளீட்ஸா வைக்கிறேன். பிகாஸ் நேரோவா வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இது வந்து ப்ராடரா வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராட் ப்ளீட்ஸா வச்சீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்க ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணா போதும், அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து செக்யூர் ஆகிடும். எல்லாமே அப் அண்ட் டவுனா இருக்கு. நான் அதை நீட்டா அரேஞ்ச் பண்றேன். அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ நான் ஜஸ்ட் நான் இங்க வந்து ஒரு பின் போட்டுறேன். ஸோ நான் இங்க ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே டக்கிள் பண்ணோம்னா இந்த பார்ட் வந்து இங்க கொஞ்சம் வந்து ஃபேப்ரிக் எல்லாமே எக்ஸ்ட்ராவாஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ் என்ன பண்ணணும், இந்த ஆல்ரெடி லெஃப்ட் ஃபேப்ரிக்கை நம்ம ஜஸ்ட் இங்க புல் பண்ணீங்கன்னா
ஜஸ்ட் புல் பண்ணீங்கன்னா it will give a nice shape and also ஒரு pleats அது வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கன்வெர்டட் pleats நான் என்ன பண்றேன், சாரியை ட்விஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து டக்கின் பண்றேன். ஸோ நான் இங்க வந்து டக்கின் பண்றேன். ஸோ நான் டக்கின் பண்ணிட்டேன்னா இங்க வந்து நீட்டா ஒரு 2 pleats கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களோட பாடி ஷேப்புமே கிடைக்கும். ஸோ பிலோ த நேவல் நான் டக்கின் பண்றேன். ஸோ கரெக்டா உங்களோட ஹைட் நான் பிளேஸ் பண்ணிட்டு just tuck in this portion. ஸோ நான் டக்கில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளீட்ஸுமே இது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 ப்ளீட்ஸ் இங்கே வந்து வந்திருக்கு. நம்ம இன்னும் ஷோல்டர் பின் பண்ணவே இல்லை. ஸோ நான் இதை எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ உங்களோட பாடி மேலே கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகும். நான் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி இதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே நான் வந்து பின் செக்யூர் பண்ணுறேன். ஸோ நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பீட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே மேலே எடுத்துட்டு இந்த எல்லா பீட்ஸ்க்கு மேலேயும் பின் போடுறேன். நான் டோட்டலாக 4 பீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ட்ரேப்பிங் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு குட்டி குட்டி அக்சசரிஸ் போட்டு உங்களோட ஃபுல் அட்டையர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூ கேன் see a full drape here. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த லோவர் ப்ளீட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வரும். இது வந்து ஓப்பன் அப் ஆகாது. ஸோ இதுவுமே வந்து நேச்சுரல் லுக்காக செஸ்ட் ப்ளீட்ஸுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த அக்சசரிஸ்லாம் போட்டு இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் அண்ட் பேசிக் திங்ஸ் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா drape will be very easy and you will enjoy the drape. Thank you.